ஓகே மேடம். ஆனால் இவ்வளவு அதிருப்தி மற்றும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சர்ச்சைகள் இருந்த போதும் கூட இந்த 5 மாநில தேர்தலில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் அவர் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள். பொதுவாக சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ஆட்சியை கைப்பற்றி விடக்கூடிய அளவுக்கு அங்கே செல்வாக்கு பிஜேபிக்கு அதிகரிச்சிருக்க தான் செஞ்சிருக்கிறதா தான் பார்க்க முடியுது. ஏன்னா 3மே இந்த ஹிந்தி ஹாட் ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்களில் பிஜேபி பெற்ற அந்த வெற்றியானது இது மற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சி இன்னும் பல்வேறு தொகுதிகளில் இந்த ஒரு பெரிய மனப்பான்மையிலே நடந்து கொள்ளுதோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க மேடம்? ஒன்று பாஜகவின் இந்த 5 மாநில தேர்தல் 3 மாநிலங்களில் வெற்றி, இரண்டாவது காங்கிரஸ் கட்சியோட அந்த தொகுதி பங்கீட்டில் அவர்கள் தொடர்ந்து பிடிவாதம். மேற்கு வங்க மாநிலத்தில் கூட எங்களுக்கு 15 தொகுதிகளுக்கு அதிகமாக இருந்தால்தான் திரிணாமுல் காங்கிரஸுடன் கூட்டணி. அது மாதிரி ஊபியில் சமாஜ்வாடி கட்சியுடன் ஏற்கனவே மோதல் போக்கில் இருக்குது. இது எந்த அளவுக்கு இரண்டு பக்கமும் இவங்களுக்கு என்ன சாதக பாதகம், அவங்களுக்கு என்ன சாதக பாதகமாக நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? பாஜகவுக்கு சாதகங்கள் நிறைய இருக்கு. ஒன்று பணம், இரண்டாவது அதிகாரம், மூன்றாவது நிறைய இடத்துல அவங்களோட சார்ந்த கட்சியோ அவங்களுக்கோ அரசுல இருக்கிறது மிகப்பெரிய இது சாதகம். அப்புறம் தேர்தல் கமிஷன் அவங்க கையில இருக்கு. நிறைய இவிஎம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய 15,000 கேஸ்கள் மத்திய பிரதேஷ்ல மட்டும் இருக்கு அப்படின்னு நிலவையில இருக்குன்னு சொல்றாங்க புகார்கள். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால இவிஎம் இப்ப நம்ம மக்கள் எதிர்ப்புனால எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்ப்பதனால இவிஎம்மும் அது நம்ம கணக்குல கொள்ளாமலாம் போக கூடாது. இன்றைக்கும் எங்கிட்ட எல்லாரும் பேசுற முதல் பேச்சு இவிஎம் தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் இங்க இருக்கிறவங்கள்ட்ட பெரிய இணக்கத்தை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு காங்கிரஸ்க்கு இருக்குங்கிறது மறுப்பதற்கு இல்ல. அதே சமயத்துல கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்கள்ல இவிஎம் என்ன மேடம் பண்ணுச்சு? அங்க கர்நாடகா, தெலுங்கானா ஏன் இப்படி இவிஎம் தான் காங்கிரஸ் ஜெயிக்கிறது? பாதுகாப்பு விஷயங்கள் தான் பேசுறாங்க. ஒரு கூட்டு பாதுகாப்பு. ஏன்னா வட மாநிலங்கள்ல பாதுகாப்பு அந்த தேர்தல் முறைகள் வேறு, தென் மாநிலங்கள்ல கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம பார்க்கணும். எந்த மாநிலங்கள்ல பாதுகாப்புகள் அதிகமா கெடுபிடிகள் இருக்கோ அந்த மாநிலங்களை மாற்ற முடியல அப்படிங்கிற ஒரு குரலையும் இருக்கு. அதான் நான் சொல்றேன், இவிஎம்ங்கிறது எந்த அளவுக்கு நிஜம்னு தெரியல. ஆனா நிறைய பேர் அதாவது பொறியாளர்கள், அப்புறம் இந்த டேட்டா செக்யூரிட்டி, நீங்க சொன்ன டேட்டா செக்யூரிட்டி பீப்புள் எல்லாருமே இவிஎம் மேல மிகப்பெரிய கேள்விகள் வைக்கிறாங்க. அதோட விவாதங்கள்ல நானும் தொடர்ந்து கலந்துக்கிறேன். அவங்க சொல்றதே நிஜம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதே சமயம் சசிகாந்த் செந்தில் போன்றவர்கள்ட்ட நான் பேசும்போது அவர் கலெக்டரா இருந்ததுனால எனக்கு இவிஎம் மேல அந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இதுல ஒரு கேள்வியான 15,000 புகார்களை நம்ம அப்படியே நிராகரிக்க முடியாது. 1% சந்தேகமோ 9% சந்தேகமோ நம்ம அது தீர்வு கொடுத்தே ஆகணும். அது ஒரு பக்கம் இவிஎம் சிக்கல்கள் இருப்பதை நம்ம நிராகரிக்கவும் முடியாது. இன்னொரு பக்கம் இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல் தான். ஆனா இதை சரி செய்யல. ஏன்னா ஒரு தடவை நம்ம மத்திய பிரதேச பாடம் கத்துக்கிட்டோம். கமல்நாத் அவர்கள் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்காங்க. அப்பயே நம்ம அதை சரியாக எடுத்துருந்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்துல நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. தொகுதி வாரியா பார்க்கும்போது பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது மத்திய பிரதேஷ்ல. அதுவும் இந்துத்துவா அப்படிங்கறதுல ரொம்ப அந்த போலரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பெரும்பான்மை இந்து மக்களை போலரைஸ் பண்ணி நீங்க இந்துக்களுக்கு தான் ஓட்டு போடணும், இந்துக்களுக்கு ஓட்டு போடுறது நீங்க இந்துக்களுக்கே எதிரி அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களை அவங்க கையில இருக்கிறாங்க. இப்பயே அந்த பிரச்சாரங்கள் தான். ராமர் கோயில் பிரச்சனை சொன்னதால சொல்றேன். இது இந்த 2019 அந்த புல்வாமா தாக்குதல்ங்கிறது ஒரு பெரிய அளவுல இந்த வாக்குகளை அப்படியே ஸ்விங் பண்ணிச்சு பிஜேபிக்கு ஆதரவா அப்படின்னு ஒரு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. அதே போல் இந்த தடவை அந்த ராமர் கோயில் சிறப்பு விழா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த வட மாநிலங்களில் அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கான அந்த வாக்கு வங்கியில் இந்த 2024 தேர்தலில் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அவங்களுக்கு ஆதரவா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அனைத்து கட்சிகளுக்கும் இந்த அழைப்புதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இது எங்களுக்குரியது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உரியது என்று. ஆனால் அது எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்? ராமர் கோயில் திறப்பு விழா உபாபிஷேக நிகழ்ச்சி இது 2 விதமா எதிரொலிக்கும். ஒன்று ஒரு பெரிய கூட்டத்தை அவங்க சைடு ஈர்க்கிறதுக்கு பாக்குறாங்க. அதாவது எங்க அதிகமா கூட்டம் இருக்கும் அப்படின்னா பாத்தீங்கன்னா கோயில்கள் அதிகம் கூட்டம் இருக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். எங்க உங்களுக்கு ஈஸியா பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கோயில் சார்ந்து பிரச்சாரம் பண்றப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு அங்க எடுபட்டுடும். அந்த ஒரு கூட்டத்தை அவங்க சேர்க்க பாக்குறாங்க. ஆனா இந்தியாங்கிறது வெறும் கோயிலுக்கு போகக்கூடிய கூட்டம் மட்டும் கிடையாது. ஏன்னா சிறுபான்மையினரோட மதத்தை
அதாவது சிறுபான்மையினர் மசூதி அவங்க தெரிஞ்சு கட்டினாங்களா இடிச்சு கட்டினாங்கலாம் பேரு கிடையாது. ஆனா அங்க ஒரு மசூதி இருந்ததுன்னு வச்சோம். ஆனா இப்ப பாபர் மசூதி இடித்த இடம்னு போய் இப்ப வெறும் ராமர் கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம இப்ப ஒண்ணு சொல்றேன்னா முன்ன சொன்ன மாதிரி ஜெயின மதங்கள் இருந்த விகாரங்கள்ல நம்ம இடிச்சு இந்து கோயில்கள் கட்டியிருக்கோம். நம்ம கழுவுலயே எத்தனை கதைகள் இருக்கு. சைவர்களும் வைணவர்களும் சண்டை போட்டு அதுல கொலை செய்து போர்களே நம்ம போட்டிருக்கோம். அதனால நம்ம மட்டும் ஒண்ணு நியாயமான அறமான ஆட்கள் எல்லாம் கிடையாது. இந்து மதம்ங்கிறது நம்மளும் நிறைய தப்பு பண்ணிருக்கோம். அதுக்காக நம்ம எல்லா கோயிலையும் வந்து நாங்க புத்தர் மீட்க போறோம் அப்படின்னு சொல்லி புத்தர்கள் வந்தாங்கன்னா நம்ம விட்டுருவோமா? அப்படிங்கும் போது வரலாற்றின் படி ஒரு பிழையாக தான் நான் இதை பாக்குறேன். நம்ம ராமர் கோயிலுக்கு பக்கத்துலயே கட்டியிருக்கோம், ஒன்னும் தப்பு கிடையாது. பக்கத்துல கூட கட்டியிருக்கலாம், இடிச்சிட்டு தான் கட்டணும் இல்ல, சுத்தி கட்டியிருக்கலாம், பக்கத்துல கட்டியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அப்படிங்கும் போது இதுக்கு முன்னாடி மசூதி இருந்தது, இதுக்கு முன்னாடி காடு இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி மான் இருந்தது, அதுக்கு மானுக்கு தான் சொந்தம் யானைக்கு தான் சொந்தம் அப்படின்லாம் நம்ம காட்ட மீட்டு இல்லை இன்னைக்கு.